வெல்கம் டு சினிமா 123. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா உமன் இன் தி யார்ட். வாங்க, இது பயங்கரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, திடீர்னு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. நீங்களும் யார் என்ன வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் அந்த லேடி எந்த பதிலுமே சொல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டுருக்கா. அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தாங்க இந்த படம் பூராவுமே இருக்கும். வாங்க, இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சைட்லேயே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஓவர் கேட்குது. அதில் பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி அழகான ஒரு வீடு கட்டணும், வீட்டை சுற்றி பெரிய கார்டன் அமைக்கணும், அதில் அழகாக கலராக செடியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஆசைப்பட்றாரு. இது எங்கேருந்து வாய்ஸ் கேட்குதுன்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கிற ஒரு வீடியோ பிளேயர்லேருந்து தான் வாய்ஸ் கேட்குது. ஹீரோயின் தான் வந்து சோகமாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா சமீபத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுனால ஹீரோ வந்து இறந்து போயிடுறாரு. அதை நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு அழுதுட்டுருக்காங்க. அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பையன் வரான். அம்மா எந்திரிங்க அப்படிங்கிறான். ஹீரோயினுக்கு வந்து 2 பசங்க. மூத்தவன் வந்து பையன், சின்னவன் வந்து பொண்ணு. பையன் தான் அம்மா எந்திரிங்கம்மா, ரொம்ப லேட்டாகி போச்சு, பாருங்கள் வேலைலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹீரோயினும் வந்து கஷ்டப்பட்டு கட்டிலேருந்து இறங்கிடுறாங்க. பார்த்தோம்னா அவங்க வந்து கால்லேயே அடிபட்டிருக்கு. ஏன்னா சமீபத்தில் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, இவங்களுக்கும் அடிபட்டிருக்கு. கஷ்டப்பட்டு வந்து மெல்லமாக வீட்டுக்குள்ளே வெளியில் வராங்க. அப்போ தான் அந்த பெரிய பையன் அவன் தான் வந்து அம்மாவுக்கு அடிபட்டதுனால பொறுப்பாக அங்கே இருக்கிற கோழிக்கெல்லாம் வந்து தீனி போட்டு, அதே மாதிரி அவன் வளர்க்குற நாய்க்கும் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவன் வந்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். அண்ணங்காரனும் சரி சமைக்கலான்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து அடுப்பு பற்ற வைக்க பார்க்குறான். பார்த்தோம்னா தீப்பெட்டியில் வந்து தீக்குச்சியே இல்லை. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடு பூரா தேடுறான், எதுவுமே கிடைக்கல. சரி, அந்த ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா வீட்டோட மேலே வந்து அட்டாலியில் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இவனும் வந்து அங்கே போய் பார்க்குறான். பார்த்தோம்னா அங்கே ஒரு லைட்டர் இருக்குது. இது யாரோடதுன்னா அவங்க அப்பாவோடது. அதை எடுத்துகிட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு இவன் சமைச்சிட்ருக்கான். கூடவே வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சியும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இந்த பக்கம் அம்மா பார்த்தோம்னா ஃபோன் பார்க்குறாங்க. பார்த்தா சார்ஜே இல்லை. ஏன்னா வீட்டில் வந்து பவர் கட் ஆயிடுச்சு. சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. பார்த்தோம்னா தங்கச்சி வந்து கத்தியோடு நிற்கிறத பார்த்துட்டு அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. உடனே வந்து கத்தியை கொண்டா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ எல்லாம் இப்படி கத்தியெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தங்கச்சியை திட்டிடுறாங்க. அதே மாதிரி அண்ணனும் வந்து சத்தம் போடுறாங்க. உன்னை பொறுப்பாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு தானே தங்கச்சி உங்க விட்டது, ஆனால் நீ என்னடானா அவள் கையில் கத்தி கொடுத்துட்டு நீ பாட்டில் நீ கண்டுக்காமல் இருக்க அப்படிங்கிறான். ஆனால் அண்ணனும் சொன்ன மாதிரியே வந்து அவன் அம்மா பேசுனது எதுவுமே வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான். சரி வாங்க உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3 பேருமே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அண்டங்காரன் கேட்குறான், ஏமா இபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா, எப்போ பவர் வருமாம்மா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் இன்னும் ஃபோன் பண்ணல, இனிமேல் தான் நான் ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னம்மா நீ எவ்வளோ நேரமாக இப்படி கரண்ட் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கோவப்படுறான். ஏன் உன்னால் நான் வீடியோ கேம் விளையாடாமல் இருக்க முடியாதா, கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கோ அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சாப்பிட்றாங்க. ஆனால் வந்து பிடிக்கவே இல்லை போல் இருக்குது. டக்குன்னு வந்து வாமிட் எடுக்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. உடனே என்னன்ட்டு ஏம்மா என்னாச்சு அப்படிங்கிறான். இல்லை எனக்கு என்னமோ சாப்பாடு சரியில்லை, ஒத்துக்கவே இல்லை அப்படிங்கிறான். சரிம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது, பவர் இல்லாமல் ஃப்ரிட்ஜில் இருக்கிற சாப்பாடு கெட்டு போயிடும் இல்லையா அப்படிங்கிறான். உடனே அம்மா அதெல்லாம் ஒன்றும் கெடாது, கொஞ்சம் கூலிங் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த சாப்பாடை ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம், ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தோம்னா நாயும் வாந்தி எடுக்குது. இதனடா நாயும் வாந்தி எடுக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நாயோட ஃபுட்டும் தீந்துருச்சு, அதனால் நேற்று வச்ச சாப்பாடு தான் நான் போட்டேன், அதுக்கும் ஒத்துக்குள்ளே போட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா சரி என்னென்ன தீந்துருச்சோ எல்லாம் சொல்லுங்கள், நான் லிஸ்ட் எழுதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நாய் கொண்டு போய் வெளியில் போய் கட்டி போடு, மறுபடியும் வீட்டுக்குள்ளேயே வந்து அசிங்க பண்ண போகுது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிடுறாங்க. இவனும் அந்த நாயை கூட்டிகிட்டு வெளியில் வந்து கட்டி போடுறான். அம்மாவும் அவங்களுக்கு வந்த போஸ்டெல்லாம் வந்து பார்த்துட்ருக்காங்க. அதில் நிறையா போஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. இவங்களும் அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டக்குன்ட்டு இவங்க மூஞ்சில் ஒரு வெளிச்சம் அடிக்குது. என்னென்னு பார்த்தோம்னா இவங்க அம்மா வந்து அந்த ஆக்சிடெண்ட்டான இன்சிடெண்ட்டை வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் பையனும் வீட்டுக்குள்ளார வந்துட்டு, அம்மா நம்ம கார்டனில் வந்து ஒரு லேடி வந்து உட்காந்துட்ருக்காங்க, யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறான். நம்ம வீட்டுக்கா, எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த விண்டோ வழியாக பார்க்குறாங்க. பார்த்தோம்னா தூரத்தில் ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருப்பு ட்ரெஸ் போட்டு ஃபேஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கே வந்து பிசாசு மாதிரி உட்காந்துட்ருக்கு. இந்த பக்கம் சின்ன பொண்ணும் அம்மா யாரும்மா அது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, யாருன்னு கேளுமா அப்படிங்கிறாங்க. அம்மாவோ சரி இரு கவலைப்படாத நான் கேட்குறேன். அண்ணங்காரன்ட்டு தங்கச்சியை ரொம்ப பயமுறுத்துறாப்புல. அந்த லேடியை பார்த்தா பேய் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அம்மா நீ ஒன்று இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காது, தங்கச்சி ரொம்ப பயமுறுத்தாத, காய்ச்சல் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாதம்மா நான் போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வீட்டு விட்டு வெளியில் வந்து, நீங்கள் ஏதாச்சும் தப்பாக அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்களா, நீங்கள் யார், உங்களுக்கு யாரை பார்க்கணும் அப்படின்னு பக்கத்தில் போகிறாங்க. பார்த்தோம்னா அங்கேருந்து எந்த பதிலுமே வரல. என்னடா
என்னடா காது கேட்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப பக்கத்தில் போகிறாங்க. அப்போ தான் அந்த லேடி இருந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் இருந்துட்டு ரமோனா அப்படிங்கிறாங்க. ரமோனானா என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ரமோனா தான், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வச்சாங்க, எனக்கு எதுவும் அர்த்தம் இல்லை தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் பேர் என்ன அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த லேடி எந்த பதிலுமே பேசலை. இவங்கள என்னடா இது இந்த லேடி ஒன்றுமே பேசலை, ரொம்ப பயப்படுறாங்க. சரி உடனே எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த லேடி உங்கள் ஹஸ்பண்டெல்லாம் வரமாட்டார், உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப அன்லக்கி, ஆனால் நீ லக்கி அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த லேடி சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே கார் ஒன்று நிற்குது. அந்த காரில் தான் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் இறந்தது. உங்கள் ஹஸ்பண்ட் வரவே மாட்டார் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுது. எப்பறம் நம்மளை பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியும். மறுபடியும் கேட்குறாங்க, நீங்கள் யார், உங்களுக்கு எங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கும் அந்த லேடி எந்த பதிலுமே சொல்லலை. உடனே ஹீரோயின்ட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறாங்க. பார்த்தா சார்ஜ் இல்லை. சரி கார்லையாச்சும் போட்டு சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அந்த கார் இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. அங்கே போய் சார்ஜ் போட்டோம்னா சார்ஜ் ஏறவே மாட்டேங்குது. இந்த பக்கம் பையன் பார்த்திங்கன்னா அந்த லேடியவே பார்த்துட்டு இருக்காங்க. தங்கச்சி ரொம்ப பயப்படுறாங்க. அப்போ தான் அந்த லேடியோட கையை காமிக்கிறாங்க. பார்த்தோம்னா கை ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்குது. ஏங்கிற ப்ளட்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கோழிக்கெல்லாம் வளர்த்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த கோழி எல்லாமே இறந்து கிடக்குது. இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க அவங்க அம்மா. சரி இந்த பக்கம் அண்ணன் நீ தைரியமாக இருமா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் சொல்லிட்டு அந்த லேடியை பக்கத்தில் போய் பார்க்குறான். பார்த்தோம்னா அந்த லேடியோட கை அப்படியே திருப்புறாங்க. பார்த்தா ப்ளட்டாக இருக்குது. பார்த்தா அந்த பக்கம் நாய் குலைச்சிட்டே இருக்குது. இவங்களும் அந்த அப்படியே கை நீட்டுறாங்க. ஆனால் நாய் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. ஆனால் நாய்க்கிட்ட அந்த லேடியோட கை மாதிரியே நிழல் அந்த நாய்க்கிட்ட வருது. அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த நாயும் அமைதியாகிடுது. இந்த பக்கம் ஹீரோயின் சரி இங்கேருந்து எப்படியாச்சும் போயிடலான்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பார்த்தா காரே ஸ்டார்ட் ஆகப்பட்டிங்குது. உடனே இந்த பக்கம் தங்கச்சி ரொம்ப அழுதுட்டுருக்கா. உடனே அண்ணக்காரன்ட்டு நீ கவலைப்படாத இரு, நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இவன் கதை தந்து வெளியில் போகலான்னு பார்க்குறான். டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீ எங்கே இப்போ வெளியில் போகிற, எல்லாம் வீட்டுக்குள்ளே நட அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. உடனே அண்ணங்காரன்ட்டு யாரும்மா அந்த லேடி, எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு அவங்க கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எது கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஒரு மாதிரி இருக்கிறாங்க. சரி கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அப்புறம் அவங்களே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே தங்கச்சி அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா, யாருக்காச்சும் ஃபோன் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு நான் ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு திசை மாற்றுறாங்க அந்த பேச்சை. உடனே அண்ணங்காரன்ட்டு ஏன் அம்மா இப்படி ஒரு மாதிரி வியர்டாக நடந்துக்கிறாங்க, அதுவும் இல்லாமல் அந்த லேடியை பார்த்தா ரொம்ப டெரிஃபிக்காக இருக்குது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குமா, நான் எதுக்கும் வேணால் அப்பாவை யூஸ் பண்ணிகிட்ருக்கிற கன்னை வேணால் எடுத்துகிட்டு வந்துட்டு பார்க்கட்டுமா அப்படிங்கிறான். உடனே அம்மான்ட்டு அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, நீ பாட்டில் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணங்காரனும் சோகமாக அவன் ரூமில் உட்காந்துக்கிறான். அதுவும் பார்த்திங்கன்னா ஜன்னலை பார்த்துக்கிட்டே, ஏன்னா லேடியை நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹீரோயின் ஏன்டா இப்படி ரொம்ப சோகமாக இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, நீ பாட்டில் வேறு வேலை பாரு, ரொம்ப பயப்படாத அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறான். உடனே தங்கச்சி அம்மா அந்த லேடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் உட்காந்துட்ருக்குமா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அவசரமாக ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அந்த லேடி ஸ்டார்டிங்கில் உட்காந்து விட ரொம்ப பக்கத்தில் உட்காந்துட்ருக்கு. இவங்களும் ஒரு மாதிரி பயந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. உடனே அந்த லேடி மெல்லமாக மறுபடியும் அந்த நிழல் பார்த்திங்கன்னா நேராக அந்த கார்கிட்ட வரைக்கும் போகுது. அந்த நிழல் பார்த்திங்கன்னா காரும் பார்த்திங்கன்னா அப்படியே கீழே அமுங்குது. இந்த பக்கம் தங்கச்சி பார்த்திங்கன்னா அவள் பாட்டில் ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கான். அண்ணங்காரன் சேரில் உட்காந்து அப்படியே மெல்லமாக தூங்கிடுறான். அம்மாவும் என்ன நாய் சத்தமே காணோம்னு சொல்லிட்டு மெல்லமாக நாயை பார்க்குறாங்க. பார்த்தோம்னா நாயவே காணோம். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக கதவு திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா செயின் மட்டும்தான் இருக்குது, நாயை காணோம். இவங்களும் நாய் பேர் சொல்லிவிட்டு மெல்லமாக அந்த செயின் கிட்டே வராங்க. பார்த்தோம்னா அந்த செயின் பார்த்திங்கன்னா அப்படியே பூமிக்கடியில் போகுது. என்னடா அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. டக்குன்னு அந்த செயின் இழுத்து பார்க்குறாங்க. பார்த்தா பூமிக்கடிக்கு ரொம்ப ஆழமாக போயிருக்கு. ஐயோ இது ரொம்ப ஆபத்தாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இவங்க சேஃப்டிக்காக ஒரு கத்தி எடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க. உடனே அண்ணங்காரனும் ஏம்மா என்னம்மா ஆச்சு, நம்ம வேணால் ஒரு ஐடியா பண்ணலாமா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தானே நம்ம நெய்பர்ஸ் வீடு இருக்குது, வேணால் அங்கே போயிட்டு போலீஸுக்கு கால் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் நீ பயப்படாத, இப்போ அங்கே போகணுன்னாலும் காரில் தான் போக முடியும், என்னால் காரும் ஓட்ட முடியாது, அதுவும் இல்லாமல் காரும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, நம்ம கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், நீ ஒன்றும் ரொம்ப பயப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அம்மா பக்கத்தில் தான்மா ஃபார்ம் இருக்குது, அங்கே நான் நடந்தே போகிறேம்மா, அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா ஹெல்ப்பு கூப்பிட்றேம்மா அப்படிங்கிறான். அம்மா உடனே தேவையில்லாத வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, உன் வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுறாங்க.
உடனே அண்ணங்காரனும் வந்து டென்ஷன் ஆகிட்டு பால் எடுத்து இந்த ரூமில் செவுத்தில் வந்து அடிச்சுட்டு விளையாண்டுட்டே இருக்கான். இந்த பக்கம் அந்த சவுண்டு கேட்டவுடனே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. மெல்லமாக கத்தி எடுக்கிறாங்க. என்ன நினச்சாங்களோ தெரியல, டக்குன்னு வந்து இந்த பாலை பிடிச்சி இந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் இங்கே வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வீசிடுறாங்க. இந்த பக்கம் தங்கச்சி இருந்துட்டு வரைஞ்சிட்டு இருந்தா இல்லையா, அதை பார்த்துட்டு அம்மா பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இருந்துட்டு அவங்களே வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, நம்ம தேவையில்லாமல் திட்டுறோமோ குழந்தைங்கள அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிரு, நான் சத்தம் போட்டேன் அப்படின்ட்டு. அப்போ கண்ணாடியில் இருக்கிற ரிஃப்ளெக்ஷனை பார்த்தோம்னா அந்த சின்ன பொண்ணை வந்து அம்மாவே வந்து கத்தி எடுத்து குத்த பார்க்குறாங்க. டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தோம்னா இவங்க கட்டி பிடிச்சிட்டு இருந்தது வந்து பொண்ணே கிடையாது, வெறும் தலகாணியே தான். இந்த பக்கம் அண்ணக்காரனா அம்மா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக பார்க்குறான். திடீர்னு தங்கச்சி கத்துற சத்தம் கேட்குது. இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அங்கே தங்கச்சியோட கால் வந்து ரொம்ப அடிபட்டு ரத்தம் வருது. உடனே அம்மா ரெண்டு இங்கே தான் நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, மறுபடியும் எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ண போகிறாங்க. இந்த பக்கம் அண்ணங்காரனா இருந்துட்டு அம்மாவை நம்பினா வேலைக்கு ஆகாது, நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக வீட்டுக்கு கதவை திறந்து வெளியில் வரான். அப்போ தான் வந்து அங்கே ஒரு பெயிண்டிங்கை காமிக்கிறாங்க. அது யார் வரைஞ்சாங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் வரைஞ்சிருக்காங்க. அது என்ன பெயிண்டிங்னா, இப்போ வெளியில் ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, எக்ஸாக்ட் அதே மாதிரி தான் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இவனும் வெளியில் போயிட்டு அந்த நாய் சவுண்டே கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நாயை தேடிட்டு இருக்கான். பார்த்தோம்னா அங்கே சுற்றி வந்து ஒரே ரத்தமாக இருக்குது. என்ன ரத்தம்னா அந்த கோழி எல்லாம் செத்துருந்துச்சு இல்லையா, அதோட ரத்தம். இவனும் எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குறான். பார்த்தா அந்த லேடி இல்லவே இல்லை. என்னடா அந்த லேடியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போய் காரை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு உடனே அந்த கேரேஜுக்கு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணுறான். பார்த்தா காரே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவனும் பார்த்தோம்னா எங்கடா ஒரு சத்தம் கேட்குது, எங்கடா சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்லமாக பார்க்குறான். பார்த்தோம்னா ஏதோ ஒரு உருவம் வந்து இவனை பின்தொடர்ற மாதிரியே ஃபீல் பண்ணுறான். இவனும் பயந்துக்கிட்டு எப்படியாச்சும் காப்பாற்றிடுறான் ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக பார்க்குறான். பார்த்தோம்னா அந்த ஆக்சிடெண்ட்டோட கார் வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு நிழல் வந்து தெரியுது. டக்குன்னு பார்த்தோம்னா அந்த காரோட காற்றடிச்சு அதோட மூடி வச்சுருப்பாங்க, அது மெல்லமாக தூக்குது. பார்த்தோம்னா கார் பயங்கரமாக வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இருக்குது. இவனும் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக சரி பின்னாடி யாராச்சும் நிற்கிற மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு மெல்லமாக பின்னாடியெல்லாம் பார்க்குறான். பார்த்தா யாருமே இல்லை. அப்போ தான் கண்ணாடியிலேருந்து ஒரு உருவம் வந்து இவனை பிடிக்கிற மாதிரி வருது. இவனும் பயந்து அடிச்சுட்டு பின்னாடி பார்க்குறான். பார்த்தா டோருக்கு அந்த பக்கம் இருந்துட்டு யாரோ வந்து நிற்கிற மாதிரியே தெரியுது. இவனும் அங்கே இருக்கிற ஒரு ராடு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்துச்சுன்னா அடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக பார்க்க போகிறான். பார்த்தோம்னா டோர் டக்குன்னு திறக்கிறாங்க. பார்த்தா அடிக்கலாம் பார்த்தா அது ஹீரோயின். உடனே ஹீரோயின் வந்து நகர்ந்துடுறாங்க. அந்த அடி வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியில் பட்டு கண்ணாடி உடஞ்சிருது. அவங்க பையனை பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்கு என்னை கேட்காம நீ வீட்டு விட்டு வெளியில் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அண்ணங்காரன்ட்டு அம்மா நீ என்கிட்ட தேவையில்லாமல் நீ பொய் சொல்லிட்டு இருக்கம்மா, வெளியில் ஒன்றுமே நடக்கலைன்னு சொன்னேன், ஆனால் நம்ம நாயும் காணும், கோழி எல்லாம் செத்து கிடக்குது, வெளியில் பாருமா அங்கே ஃபுல்லாக பிளட்டாகவே இருக்குது, அந்த லேடியும் காணும் இப்போ அப்படிங்கிறான். உடனே அவங்க அம்மா எனக்கு எல்லாமே தெரியும், நீ தேவையில்லாமல் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணங்காரன்ட்டு தங்கச்சிக்கிட்ட அம்மாவுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருக்கு, இவங்க ஆக்சிடெண்ட் ஆனதுலேருந்தே வந்து ஒரு மாதிரி நடந்துட்டுருக்காங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கிறான். உடனே அம்மா பையனை திட்டிட்டு நீ தேவையில்லாமல் இந்த மாதிரி பேச்செல்லாம் உன் தங்கச்சிக்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. அண்ணனும் கோச்சிக்கிட்டு அவங்க அப்பா ரூமுக்குள்ளே போயிடுறான். அங்கே போய் பார்த்தோம்னா அவங்க அப்பா ரூமில் பார்த்திங்கன்னா லாக்கர் இருக்குது, அதுக்குள்ளே தான் கன் இருக்குது. சரி அந்த கன் எடுக்கலான்னு சொல்லி பார்க்குறான். இந்த பக்கம் அம்மாவும் டேய் கதவு தரடா அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அந்த ரூமை நோக்கி வராங்க. ஆனால் இவங்க கால் ஸ்லிப்பை கீழே விழுந்துடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு தங்கச்சி பார்த்திங்கன்னா ஜன்னல்லேருந்து லேடியவே பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ அம்மா கத்துன சத்தம் கேட்டுட்டு இவ்வளோ வந்துடுறான். பார்த்து அந்த லேடி வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காடுறாங்க. அண்ணங்காரனும் அந்த கன் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ஒரே புல்லட் தான் இருக்குது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறந்துட்டு வெளியில் வந்து அவங்க அம்மாவை ரூமில் போட்டு லாக் பண்ணிடுறான். உடனே தங்கச்சிக்காரன்ட்டு என்ன ஆனாலும் சரி இந்த ரூமை திறக்காத, நானாக அந்த லேடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டு விட்டு வெளியில் வந்து கன்லேயே வந்து பாயிண்ட் பண்ணுற அந்த லேடியை, தயவு செஞ்சு இங்கே போயிரு, நான் 10 வரைக்கும் எண்ணுவேன், அதுக்குள்ளே இங்கே போயிரு, இல்லைன்னா நான் சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏம் பண்ணி கவுண்ட் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே அந்த லேடி வந்து டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. இவனும் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே ஆனால் இருந்தாலும் வந்து தைரியமாக அந்த கன்னை வச்சுட்டே நிற்கிறான். அந்த லேடி அப்படியே மெல்லமாக வந்து அவள் ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ரிமூவ் பண்ணுறான். பார்த்தோம்னா ஒரு வயசான லேடின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ் உமனாக தான் இருக்காங்க. ஹீரோயின் கதவை பயங்கரமாக தட்டுறாங்க. இனிமேல் நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சண்டை போட மாட்டேன், தயவு செஞ்சு கதவை தரங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் சின்ன பொண்ணு அம்மா அண்ணா வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காம்மா, நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறான். இந்த பக்கம் அண்ணங்காரனும் அந்த லேடியை பார்த்துட்டு ஏம் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அந்த லேடி பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கை நீட்டுறாங்க. அவங்களோட ஷேடோ பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் மேலே வந்து உழுகுது. அப்போ அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து பயங்கரமாக ஆடுது. அண்ணங்காரனும் வந்து பயந்துட்டு இருந்தாலும் வந்து நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான்.
உடனே அந்த லேடி இருந்துட்டு உங்கள் அம்மா சொன்னது எல்லாமே போய் அன்றைக்கி உண்மையாகவே ஆக்சிடெண்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, நீ போய் உங்கள் அம்மா கிட்ட கேளு அப்படிங்கிறாங்க. உடனே இவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா உண்மையை சொல்லுமா, அன்றைக்கி என்னம்மா ஆச்சு, நீ வந்து என்னம்மா சொன்ன ஆக்சிடெண்ட்டு, ஃபாக் வந்து ரோடெல்லாம் மறைஞ்சிருச்சு, அந்த வெளிச்சம் இல்லாததுனால நாங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சின்னு தானே நீங்கள் சொன்னீங்க, உண்மை சொல்லுமா என்ன நடந்துச்சுன்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோயினர்ன்ட்டு அப்போ தான் வந்து அழுதுகிட்டு உண்மை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின்ட்டு ரொமான்டிக்காக ஒரு டின்னருக்கு போயிடுறாங்க. அங்கே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு வந்து இப்போ இருக்கிற வீடை வந்து பிடிக்கவே இல்லை. அதை பற்றி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் உனக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சி தானே நான் இந்த வீடை வாங்கினேன் அப்படின்னு. ஆமாம், வாங்கும்போது எனக்கு தெரியல, ஆனால் வந்து இது வில்லேஜு, சிட்டியாக இருந்தால் கூட பக்கத்துலேயே எல்லாமே இருக்கும், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லா வேலையும் நானே செய்கிற மாதிரி இருக்குது, தயவு செஞ்சு நம்ம வேறு இடத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறாங்க. உடனே ஹீரோன்ட்டு இப்போ தானே கஷ்டப்பட்டு நான் இந்த வீடை வாங்கினேன், கொஞ்ச நாளில் வந்து செட் ஆயிடும், கொஞ்சம் பழகிக்கோ, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின்ட்டு ரொம்ப கேட்காம ரொம்ப கோபமாக வந்து கார் கீ எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உடனே ஹீரோன்ட்டு பின்னாடி இவ்வளோ இப்படிலாம் சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து காரில் உட்காடுறாங்க. இருந்தாலும் கார் ட்ரைவ் பண்ணும்போது இவங்க அந்த கான்வர்சேஷனில் தான் போய் பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின்ட்டு ரியர் வியூ மிரரில் வந்து ஒரு உருவம் நிற்கிற மாதிரி பார்க்குறாங்க. இது என்ன உருவம் அப்படின்னு சொல்லிட்டு உத்து பார்த்துட்டு இருக்கும்போது ரோடை கவனிக்கல. உடனே ஆப்போசிட் வண்டியில் வந்து ஆக்சிடெண்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்னால தான் வந்து ஹீரோ இறந்துடுறாரு, இவங்களுக்கு கால் அடிபட்டுருது. இந்த விஷயத்த வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காங்க குழந்தைங்கிட்ட. நான் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும், இப்போ பார்த்தோன்னா அப்பா இல்லை ஆனால் வீடு இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்காங்க. இந்த கதை எல்லாமே வந்து இந்த லேடி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ தான் ஒரு ரூம்லேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. உடனே தங்கச்சி இருந்துட்டு என்ன சவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறான். பார்த்தோம்னா இவங்க அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் பால் வீசினாங்க இல்லையா, அந்த பால் தான் வந்து ரூம்குள்ளே வந்து இருக்குது. இவ்வளோ அந்த பால் எடுத்து பார்த்துட்ருக்கா. பார்த்தோம்னா அந்த நிழல் பார்த்திங்கன்னா மெல்லமாக அந்த ரூம்குள்ளே வருது. பார்த்தா விஸ்வரூபம் மாதிரி வந்து அப்படியே விரிச்சு நிற்குது. இவ பார்த்து ரொம்ப பயப்பட்டுறா. ஆனால் அங்கே இருக்கிற பொருள் எல்லாமே வந்து அதோட நிழல் வச்சு தான் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணி எல்லா பொருளையுமே வந்து இழுத்து போடுது. இவ்வளோ பயத்தில் வந்து கத்த ஆரம்பித்தோடனே ஹீரோயினும் அண்ணனும் இருந்துட்டு அந்த ரூம்குள்ளே வந்து ஒன்றும் கத்தாத, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை காப்பாற்ற போகிறாங்க. அப்போ தான் வந்து அந்த நிழல் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு நேராக குத்த வருது. உடனே அண்ணங்காரன்ட்டு இது இப்படியே விட்டா வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஜன்னலோட ஸ்க்ரீன் எல்லாம் வந்து மூடிடுறான். அப்போ அந்த வெளிச்சம் வந்து ரூம்குள்ளே வர்றதுனால அந்த நிழலும் வந்து வராது இல்லையா, டக்குன்னு கத்தி வந்து கீழே விழுந்துருது. இவங்களும் எப்பாடா தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு நினச்சிட்டு ரூம் விட்டு வெளியில் வராங்க. அந்த ரூம்லேருந்து நேராக இவங்க லாஃப்ட் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போனவுடனே தங்கச்சியோட கால் வந்து அப்படியே ஷேடோ பிடிச்சி அப்படியே வெளியில் தரன்னு இழுக்குது. உடனே அண்ணங்காரன்ட்டு இந்த வெளிச்சத்தை மறைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பொருளை வச்சு அந்த வெளிச்சத்தை மறைத்துறான். உடனே வந்து தங்கச்சியை வந்து காப்பாற்றிட்டு ரொம்ப பயப்படுறாங்க, எப்படா இங்கேருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்து நைட்டும் ஆயிடுது. இவங்களும் மேலே இருக்கிற ரூமில் வந்து அப்படியே ரொம்ப பயந்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. பார்த்தோம்னா இன்னும் ஒரு கார்னரில் வந்து ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற டார்ச்சை எடுத்து அடிக்க பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அது அந்த லேடி உட்காந்துட்டு இருந்த சேரு. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, மரண பீதியில் இருக்காங்க. பார்த்தோம்னா ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து அந்த லேடி உட்காந்துட்ருக்கு. உடனே வந்து ஹீரோயின் அட்டாக் பண்ண வருது. இவங்களும் அங்கேருந்து எப்படியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாங்க. ஆனால் வந்து ஹீரோயின் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அந்த லேடி பார்த்திங்கன்னா அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட வந்துட்டு நீ ஒன்றும் ரொம்ப பயப்படாத, நானும் உங்கள் அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அண்ணங்காரன்ட்டு ரொம்ப பயந்துட்டு அந்த லேடியை பார்த்துட்டே இருக்கான். அந்த லேடி பார்த்திங்கன்னா மெல்லமாக அந்த சின்ன பொண்ணு தொடுற பார்த்தோம்னா 2 பேருமே வந்து மறைஞ்சு போயிடுறாங்க. உடனே அண்ணங்காரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யாராச்சும் ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். பார்த்தோம்னா டக்குன்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. அம்மா இந்த மாதிரி வந்து 2 பேருமே மறைஞ்சு போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ரூம் பூரா பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அந்த ரூம்லேருந்து கீழே போகிற மாதிரி வந்து அந்த டார்ச் வெளிச்சம் தெரியுது. இவங்களும் அந்த டார்ச் லைட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம்னா ஒரு சின்ன வந்து ஒரு இன்னொரு ரூம் மாதிரியே போகுது. இதனடா இந்த வீட்டில் நம்ம இந்த வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஒரு பெட்ரூம் இருக்குது. பார்த்தோம்னா அங்கே இவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த வீடியோ காலில் ஸ்டார்டிங் சீனில் பேசினோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து அந்த வீடியோ பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. நான் இந்த மாதிரி வீடெல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டேன், உனக்காக தான் பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறார். இவங்களும் வந்துட்டு ஹஸ்பண்டை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் வந்து இங்கே என்ன நடக்குதுன்னே மறந்துட்டு இவங்களும் மெல்லமாக ஹஸ்பண்ட் கிட்டே போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் ஹஸ்பண்டோட டேட்டூ பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அதில் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு நமக்கு சொல்ல
சொல்லலாம். உடனே வந்துட்டு இது உண்மை கிடையாது, நீங்கள் வேறு யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்திரிக்க பார்க்குறான். உடனே ஹஸ்பண்ட் அங்கே இருக்கிற ஒரு துணியை எடுத்து மெல்லமாக இவங்க ஒய்ஃபோட மூஞ்சில் போட்டு மூடி டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. இவங்களால தப்பிக்கவே முடியல. அப்படியே கட் பண்ணோம்னா இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சேரில் வந்து அதே மாதிரி ஃபேஸ் மாஸ்க் போட்டு உட்காந்துட்ருக்காங்க. மறுபடியும் ஹீரோயின் வந்து ஃபஸ்ட்டு அந்த லேடி வந்து உட்காந்துட்ருக்காங்க இல்லையா, அந்த சீனை வந்து காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டுருக்கிறது பார்த்தோம்னா ஹீரோயின் தான் வந்து இந்த மாஸ்க் போட்டு உட்காந்துட்ருக்குறாங்க. என்னென்னே நமக்கு புரியல. ஹீரோயினுக்கு அப்படியே க்ளோஸ்அப்பில் போகிறாங்க. பார்த்தோம்னா இந்த பக்கம் வந்து அட்டிக்கில் வந்து அந்த லேடி இருந்துட்டு நான் உங்கள் அப்பா மாதிரின்னு சொல்லிட்டு பேசினாங்க இல்லையா 2 சீனுக்கு முன்னாடி, அந்த சீனை மறுபடியும் காட்டுறாங்க. ஆனால் அந்த லேடி இருக்கிற இடத்துல இப்போ ஹீரோயின் தான் இருக்காங்க. உடனே அவங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு நேராக இன்னொரு ரூமுக்கு போகிறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு. அங்கே பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து துப்பாக்கியோடு நிற்கிறான். அம்மா நீங்கள் 2 பேர் வந்து வெளியில் போயிருங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வந்து கருகும்முட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஏம் பண்ணி நீ தயவு செஞ்சு வெளியில் வந்துரு, இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படிங்கிறான். பார்த்தோம்னா அங்கே அந்த லேடி வந்துட்டு நீ இதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த, நான் சொல்கிறது கேளு, நீ துப்பாக்கி வர்றதுக்காக தான் நீ பார்த்துட்டு இருந்த, இப்போ உன் கையில் துப்பாக்கி வந்துருச்சுல்ல, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அந்த லேடி இருந்துட்டு மெல்லமாக ஹீரோயின் பக்கம் திரும்பி நீ கூப்பிட்டு தானே நான் வந்தேன், இப்போ நீயே என்னை துரத்த பார்க்குறியா, கொல்ல பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறேன், நான் உன்னை கூப்பிட்டேனா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம், நீ தானே டெய்லி காலையில் எழுந்திரிச்சு எனக்கு ஸ்ட்ரென்த்து கொடுன்னு கேட்டுட்டு இருந்த, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறேன். ஆனால் வந்து நீ வாழ்கிறதுக்காக ஸ்ட்ரென்த்து கொடுன்னு நீ கேட்கல, நீ வந்து இந்த உலகத்தில் இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த லாக்கரை பார்த்துட்டு இந்த துப்பாக்கி எடுத்து நீ தான் வந்து புல்லட்டெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்க, உனக்கு ஒரே ஒரு புல்லட் போதும் உயிர் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புல்லட் வந்து அந்த துப்பாக்கியில் போட்டு வச்சுருக்க, நீ சாகிறதுக்காக தான் ஸ்ட்ரென்த்து கொடு நீ என்னை கேட்ட, நான் வேறு யாருமே கிடையாது, உன்னோட மனசாட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. ஹீரோயின்ட்டு பயந்துட்டு இல்லை நீ இங்கேருந்து போயிரு, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நான் அவங்கள வாழ வைக்கணும் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ப்ளீஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் லேடியோ இருந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டரில் வந்து ஃபயர் பண்ணி அப்படியே அந்த ரூமில் இருக்கிற ஃபோட்டோஸை காமிக்கிறாங்க. பாரு, நீ உயிரோடு இல்லாட்டியும் கூட உங்கள் 2 குழந்தைங்க பார்த்திங்கன்னா வளர்ந்து ரொம்ப நல்லா இருக்கிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சராக என்ன நடக்குமோ அந்த அப்படியே வந்து ஃபோட்டோவாக காட்டுறாங்க. உடனே அந்த லேடி இருந்துட்டு இங்கே வா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வந்துட்டு அந்த லேடி மேலே சாஞ்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. இங்கே பாரு, விதிப்படி தான் எல்லாமே நடக்கும், நீ இருந்தாலும் சரி இல்லாட்டி சரி உங்கள் 2 குழந்தைகளுமே வந்து நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மைண்ட் வந்து அப்படியே மெல்லமாக சேஞ்ச் ஆகுது. சரி நான் குட் பை சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக ஹீரோயினும் வந்து கீழே நேராக இறங்கி அந்த பசங்கக்கிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், பக்கத்தில் ஃபார்ம் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் அங்கே போய் வந்து ஹெல்ப்பு கூப்பிடு அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ணங்காரன்னு வந்துட்டு அம்மா நீங்கள் என் கூட வரலையா அப்படிங்கிறான். உடனே வந்துட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் போங்க அங்கே போய் ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க, அங்கே பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தையுமே வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம். அப்போ தான் வந்து சின்ன பொண்ணு இருந்துட்டு அம்மா நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், நீங்கள் வர வரைக்கும் என்னோடய சார்பாக வந்து இந்த பொம்மையை வந்து உனக்கு துணையாக வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே போயிடுறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு மெல்லமாக வீட்டுக்குள்ளே வரா. வந்தவுடனே இந்த லேடிக்கிட்ட வந்து உட்காந்துட்டு இன்றைக்கி தான் அந்த நாளா அப்படிங்கிறான். லேடி இருந்துட்டு ஆமாம் இன்றைக்கி தான் அந்த நாள், உனக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அந்த கன் எடுத்து ஹீரோயின் கிட்டே கொடுக்குறான். ஹீரோயினும் 2 ட்ரிக்கரை அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கொடுத்த பொம்மையை வந்து பார்க்குறான். கட் பண்ணோம்னா இந்த பக்கம் அந்த 2 குழந்தையும் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கூட்டிக்கிறான், நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்ட்டு. உடனே அம்மா நீங்கள் வந்துட்டிங்களா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுறாங்க. ஏன்னா நம்மளால தானே வந்து நம்ம ஹஸ்பண்ட் இறந்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக வந்து மனசுக்குள்ளே ஒரு கில்ட்டு, அவளோட நெகட்டிவிட்டி சேர்ந்து தான் அவளோட உருவமாக அந்த நெகட்டிவிட்டியாகவே வந்து அந்த லேடி வந்திருக்காங்க. இதிலேருந்து வந்து மெல்லமாக ஹீரோயின் வந்து வெளியில் வந்துட்டாங்க. அதாவது வந்து எல்லாமே பாசிட்டிவாக நினச்சோம்னா எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ அந்த 2 குழந்தைங்களையும் சேர்த்துட்டு இப்போ அந்த ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வீடியோ கேம் விளையாடு, இனிமேல் அம்மா வந்து உங்களுக்கு திட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேருமே வந்து ஹாப்பியாக வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அதாவது இந்த படத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எந்த ஒரு விஷயத்த வந்து நெகட்டிவாக யோசிக்கிறோம்னா கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் நடக்கும், அதை மீறி நீங்கள் வந்து பாசிட்டிவாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. எப்படி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த படம்? நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் வித்தியாசமான வேற ஒரு படத்தில் வந்து உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.